வணக்கம். நம்மளோட இந்த புதிய விளக்க தொகுப்பிற்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக மற்றும் வரலாற்று பயணத்தை மேற்கொள்ள போறோம். மகாராஷ்டிரால இருக்கிற ரொம்பவே புகழ்பெற்ற பழமையான புண்ணிய தலமான பீமா சங்கர் கோவிலை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். இந்த கோவில் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் கிடையாதுங்க. புராணங்கள், கட்டிடக்கலை அப்புறம் இயற்கையின் அற்புதம், இது மூணும் ஒன்னா கலந்த ஒரு அட்டகாசமான வரலாற்று சின்னம். வாங்க, இந்த பீமா சங்கர் கோவிலோட ரகசியங்களை ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம பயணிக்கப் போற பாதையோட சுருக்கம் இதுதான். முதலாவதா பீமா சங்கர் பற்றிய ஒரு புனித அறிமுகம், அடுத்து திரிபுராசுரனும் தலபுராணமும், மூன்றாவதா வரலாறும் கட்டிடக்கலை சிறப்புகளும், நான்காவதா போர்த்துகீசிய மணியின் சுவாரஸ்யம், ஐந்தாவதா இயற்கை எழிதும் சுற்றியுள்ள சந்நிதிகளும், கடைசியா திருவிழாக்களும் ஆன்மீக பயணமும். வாங்க, பயணத்தை தொடங்கலாம். முதல்ல பீம சங்கர் பற்றிய ஒரு புனித அறிமுகத்தை பார்ப்போம். மகாராஷ்டிராவோட பூனே மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான சஹ்யாத்ரி மலைத்தொடர்ல தான் இந்த புகழ்பெற்ற கோவில் அமைஞ்சிருக்கு. சாதாரணமா ஊருக்குள்ள இருக்க கோவில்களை பார்த்த நம்ம கண்களுக்கு அடர்ந்த காடுகளுக்கு நடுவே ஒரு மலை உச்சியில அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலோட காட்சி கண்டிப்பா ஒரு புதிய சிலிர்ப்பான அனுபவத்தை கொடுக்கும். இந்த 12 அப்படிங்கிற நம்பருக்கு இங்க ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் இருக்கு. இந்தியா முழுக்கவும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 12 மிக முக்கியமான ஜோதிர்லிங்கங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுல ஒண்ணுதான் இந்த பீமா சங்கர் ஜோதிர்லிங்கம். அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா மாநிலத்துல மொத்தம் 3 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு அப்படிங்கிறது இதோட ஆன்மீக முக்கியத்துவத்தை இன்னும் அதிகமாக்குது. பாத்தீங்கன்னா, இந்த இடம் ஆன்மீகத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, இயற்கை அன்னைக்கும் இது ஒரு உறைவிடமா இருக்கு. இந்த பீமா சங்கர் வனப்பகுதி ரொம்பவே அடர்த்தியானது. அரிய வகையான தாவரங்களும் விலங்குகளும் இங்க வாழுது. இதெல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், தென்னிந்தியாவின் முக்கிய நதிகள்ல ஒன்னான பீமா நதி இங்கதான் உற்பத்தியாகுது. ஒரு புனித நதியோட பிறப்பிடமும் ஜோதிர்லிங்கமும் ஒரே இடத்துல இருக்கிறது நிஜமாவே இயற்கையோட ஒரு அற்புதம் தானுங்க. அடுத்து திரிபுராசுரனும் தலபுராணமும் பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் எப்படி உருவாச்சு? உள்ளூர் புராணங்களின்படி பாத்தீங்கன்னா, இந்த இடத்திற்கு ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு இதிகாச பின்னணி இருக்கு. இந்த கதை எப்படி நகருதுன்னு படிப்படியா பாப்போம் வாங்க. திரிபுராசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பிரம்மதேவரை நோக்கி ரொம்பவே கடுமையா தவம் செய்றான். அவனோட தவத்தை மெச்சிய பிரம்மா அவனுக்கு யாராலும் அழிக்க முடியாத வரத்தையும் 3 மாய நகரங்களையும், அதாவது திரிபுரங்களையும் பரிசா தர்றார். இந்த வரம் கிடைச்ச உடனே அவனுக்கு அகம்பாவம் அதிகமாயிடுது. 3 லோகங்களையும் கைப்பற்றி இந்திரனையே தோற்கடிக்கிறான். வேற வழி இல்லாம தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட தஞ்சம் அடைறாங்க. கடைசியில சிவபெருமான் பீமா சங்கரர் அப்படிங்கிற உக்கிரமான உருவம் எடுத்து அந்த அசுரனை வதம் செய்து உலகையும் காப்பாத்துறார். இந்த அசுரனோடனான போர் ரொம்பவே பயங்கரமா நடந்திருக்கு. அந்த போரோட முடிவுல சிவபெருமானின் உடல்லிருந்து வழிந்த வியர்வை துளிகள் தான் அப்படியே திரண்டு ஓடி பீமரதி ஆறு என்ற நதியாக மாறியது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. இன்னைக்கு நாம நேர்ல பாக்குற இந்த பீமா நதியோட தோற்றம் அன்னைக்கு நடந்த அந்த மாபெரும் பிரபஞ்ச போரோட சுடாத்தா பக்தர்களால பார்க்கப்படுது. சரி, புராணங்களை தாண்டி இப்போ நிஜ உலகத்துக்கு, அதாவது வரலாறும் கட்டிடக்கலை சிறப்புகளும் பகுதிக்கு வருவோம். கடவுளோட அருள் ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதர்களோட அட்டகாசமான கட்டிடக்கலை திறனும் இந்த கோவில ஒரு கலைக்கிண்ணமா மாத்திருக்கு. 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்துல இந்த கோவில் பல பரிணாமங்களை சந்திச்சிருக்கு. இதோட வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தோம்னா, 13ஆம் நூற்றாண்டிலேயே புகழ்பெற்ற துறவியான நாமதேவர் இந்த இடத்திற்கு வந்ததற்கான வரலாற்று குறிப்புகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம பாக்குற பிரம்மாண்டமான கருங்கல் கோவில் அமைப்பு 18ஆம் நூற்றாண்டுல பேஷ்வாக்களின் காலத்துல நானா பட்னாவிஸ் அப்படிங்கிறவரால கட்டப்பட்டது. கோவிலோட சபா மண்டபமும் கோபுரமும் அவரோட காலத்துலதான் செதுக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம சத்ரபதி சிவாஜி மகாராஜாவும் இந்த கோவிலுக்கு நிறைய மானியங்களை வழங்கியிருக்கார். இதுல இன்னொரு அட்டகாசமான விஷயம் என்னன்னா, இந்த கட்டிடக்கலையில இரு வேறுபட்ட பாணிகளோட அழகான சங்கமத்தை நாம பார்க்கலாம். வட இந்தியாவோட பிரபலமான நாகரா கட்டிடக்கலை பாணியும் தக்கான பீடபூமியோட பாரம்பரியமான ஹேமத் பந்தி பாணியும் இந்த கோவில்ல ஒன்னா கலந்திருக்கு. இந்த 2 வெவ்வேறு கலைகளோட சங்கமத்தை கோவிலோட தூண்களிலும் கதவுகளிலும் செதுக்கப்பட்டுள்ள அந்த நுணுக்கமான சிற்பங்கள்ல நாம இன்றும் கண்கூட ரசிக்க முடியும். கட்டிடக்கலையோட உச்சம்னு சொல்லப்போனா அது இந்த கோவிலோட கர்ப்பகிரகம்தான். இந்த பழமையான கோவில் தானாகவே தோன்றிய ஒரு சுயம்பு சிவலிங்கத்தின் மீது அதோட மையப்புள்ளில மிக துல்லியமா அமைக்கப்பட்டிருக்கு. இந்த துல்லியம்தான் உள்ளே நுழையும் பக்தர்களுக்கு ஒரு ஆழமான ஆன்மீக அதிர்வை கொடுக்குது.
இயற்கையா உருவான சிவலிங்கத்தைச் சுற்றி மனிதர்கள் எழுப்பிய ஒரு அற்புதமான கவசம்தான் இந்த பிரம்மாண்டமான கோவில். அடுத்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு பகுதி, போர்த்துகீசிய மணியின் சுவாரஸ்யம். இப்போ நாம ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று மர்மத்துக்குள்ள நுழைய போறோம். பாரம்பரியமான ஒரு இந்து கோவிலுக்குள்ள சற்றும் சம்பந்தமே இல்லாத ஒரு வெளிநாட்டு வரலாற்று பொருள் இருந்தா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். உங்க மனசுலயும் இப்போ ஒரு கேள்வி எழுந்திருக்கும். ஒரு போர்த்துகீசிய தேவாலயத்தோட பிரம்மாண்டமான மணி மலை உச்சியில இருக்கிற ஒரு இந்து கோவிலுக்கு எப்படி வந்துச்சு? இது இரண்டு கலாச்சாரங்களோட மோதலா இல்ல வரலாற்றின் விசித்திரமா? இதுக்கான விடை ரொம்பவே சிம்பிள், ஆனா பெருமையானது. 1739ஆம் ஆண்டு வசாய் கோட்டையில நடந்த போர்ல மராட்டிய தளபதியான சிமாஜி அப்பா போர்த்துகீசியர்களை தோற்கடித்தார். அந்த மாபெரும் வெற்றியின் அடையாளமா அங்கிருந்த தேவாலய மணிகளை போர் நினைவு பரிசா அவர் கொண்டு வந்தார். அப்படி கொண்டுவரப்பட்ட ஒரு மணிதான் இன்னைக்கு பீமாசங்கர் கோவில்ல இருக்கிற சனி பகவான் சந்நிதியோட தூண்டுகளுக்கு இடையில கம்பீரமா தொங்கவிடப்பட்டிருக்கு. நிஜமாவே இது வரலாற்றோட ஒரு அற்புதமான பதிவுதானே? சரி, இப்போ பிரதான கோவிலை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து இயற்கை எழிலும் சுற்றியுள்ள சந்நிதிகளும் பற்றி பார்க்கலாம். பீமாசங்கர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஒற்றை கட்டிடம் கிடையாது. அது பல சந்நிதிகளையும் இயற்கை தீர்த்தங்களையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான பரந்த ஆன்மீக வளாகம். இந்த முழு வளாகத்துல வேற என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திரிபுராசுரனை வதம் செய்ய சிவபெருமானுக்கு உதவிய கமலாஜா மாதாவோட சந்நிதி இங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கௌஷிக முனிவரின் தவத்தால் உருவான மோக்ஷ குண்டம், தத்தாத்திரேயர் உருவாக்கிய ஞான குண்டம், அப்புறம் நம்ம முன்னாடியே பார்த்த சனி பகவான் சந்நிதின்னு பல புனித இடங்கள் இருக்கு. பிரதான கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த புனித தீர்த்தங்கள்ல நீராடிட்டு போறதுதான் பக்தர்களோட வழக்கம். நீங்க வெறும் ஆன்மீக பயணம் மட்டும் இல்லாம இயற்கை மற்றும் சாகச விரும்பியாவும் இருந்தா உங்களுக்கும் இங்க செம்ம ட்ரீட் இருக்கு. நீங்க மலையேற்றம் செய்ய விரும்புனா ரொம்பவே செங்குத்தான படிகளைகளை கொண்ட ஷிடிகாட் பாதையிலயோ அல்லது கொஞ்சம் மெதுவா இயற்கை எழிலை ரசிச்சுக்கிட்டே ஏறிச் செல்லும் கணேஷ்காட் பாதையிலையும் பயணிக்கலாம். அப்படியே பக்கத்துல இருக்கிற அனுமன் ஏரிக்கு போனீங்கன்னா அங்க விதவிதமான பறவைகளை ரசிக்க முடியும். இப்போ நம்ம விளக்கத் தொகுப்போட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். திருவிழாக்களும் ஆன்மீக பயணமும். ஒரு கோவில் எப்போ அதோட முழுமையான பிரம்மாண்டத்தோட காட்சியளிக்கும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க பீமாசங்கருக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா எந்தெந்த மாதங்கள்ல என்னென்ன விசேஷம்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்துல வர மகா சிவராத்திரி இங்க ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடப்படும். ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல வர ஸ்ரவன் மாதத்துல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து ஜோதிர்லிங்கத்துக்கு புனித நீர் அபிஷேகம் செய்வாங்க. அதே மாதிரி கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு கோவில் முழுக்கவும் விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டு பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா பீமாசங்கர் அப்படிங்கிறது வெறும் கற்களால் கட்டப்பட்ட ஒரு சாதாரண கட்டிடம் கிடையாது. அது திரிபுராசுரன் வதம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான புராண கதை. மராட்டிய மன்னர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் வீரம் சரிந்த வரலாறு, ஒரு போர்த்துகீசிய போர் எச்சம், அது மட்டுமில்லாம சைஹாத்ரி மலைத்தொடரோட மூச்சு முட்டுச் செய்யும் இயற்கை அழகு, இது எல்லாமே ஒன்னா சேர்ந்த ஒரு அபூர்வமான அட்டகாசமான சங்கமம். இந்த விளக்கு தொகுப்பின் மூலமா பீமாசங்கர் கோவிலோட பல சுவாரஸ்யமான பக்கங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கான கேள்வி, சஹ்யாத்ரி மலைத்தொடரோட அடர்ந்த காடுகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற இந்த மாபெரும் இதிகாச பின்னணியையும் போர் வரலாற்றையும் உங்க கண்களால நேரடியாகவே போய் அனுபவிக்க நீங்க தயாரா? கண்டிப்பா உங்க எண்ணங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்புல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.